மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அதிகாரம் 14. தொடில் சுடும் நெருப்பு, விடில் சுடும் விரகநோய். பகுதி 1. நமது தமிழ்நாட்டு வள்ளலான ஸ்ரீமான் வேலாயுதம் பிள்ளை அவர்களின் சிவபூஜை முதல் நாளில் நடந்ததை காட்டிலும் 100 மடங்கு சிறப்பாய் மற்ற 2 தினங்களிலும் நடந்தேறியது. சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 3 தினங்களிலும் அவர் 3 கை தண்ணீரும் 3 துளி விபூதியும் உட்கொண்டார். ஆனாலும் அவைகளை அவர் கேவலம் தமது வயிற்று பசியை தீர்க்கும் ஆகாரம் என்று நினைத்து உட்கொள்ளாமல் தமது மனத்தையும் தேகத்தையும் தூய்மைப்படுத்தி அவற்றின் பாவ மலங்களை அறுப்பதான தெய்வ பிரசாதம் என்று மதித்தே அவர் அவற்றை உபயோகித்தார். ஆயினும் அவர் தாம் அவ்வாறு கடுமையான விரதம் பூண்டு நடப்பதைக் கண்டு மற்றவரும் அதுபோலவே தங்களது தேகத்தை வதைத்துக் கொள்ளக்கூடாதென்று கூறியிருந்தார். ஆதலால் அவரது சொல்லை வேத வாக்கியமாக மதித்து வந்த மற்றவர் சொற்பமாக பலகாரம் செய்து கொண்டனர். கந்தசாமி மாயமாய் மறைந்து போனதை பற்றியும் அவன் மறுபடி சௌக்கியமாய் திரும்பி வர வேண்டுமே என்பதை பற்றியும் அவர்கள் எல்லோரும் கட்டில் அடங்கா மனவேதனையும் பெருங்கவலையும் கொண்டு தவித்திருந்தனர். ஆதலின் அவர்களது மனம் ஆகாரம் முதலிய சௌகரியங்களையே சிறிதும் நாடவில்லை. அவர்களது நிலைமை அங்கனம் இருந்ததாயினும் அந்த 3 தினங்களிலும் ஆயிரக்கணக்கான ஏழைகளும் பரதேசிகளும் முப்பழம், 5 வித பக்ஷணம், 7 வகை சித்தராண்ணம், பாயசம் முதலிய விசேஷ பதார்த்தங்களுடன் கூடிய அருண்சுவை போஜனம் அளிக்கப்பெற்றனர். முதல் நாளைய பூஜை முடிந்தவுடன் அன்று மாலையிலேயே போலீஸ் கமிஷனரும் மிஸ்டர் வெல்டன் துரை என்பவரும் வந்து கோபாலசாமி தெரிவித்த முக்கியமான விஷயத்தை வெளியிட்டனர். ஆதலால் வேலாயுதம் பிள்ளை செய்த சிவபூஜையின் பலன் கையின் மேல் பலித்துவிட்டது என்ற எண்ணமே எல்லோரது மனத்திலும் தோன்றிவிட்டது. அதுவரையில் கந்தசாமி இன்ன விதமாய் காணாமல் போனான் என்ற குறிப்பே சொற்பமும் தெரியாதிருந்ததற்கு அவன் பெண் வேஷம் தரித்து வந்து பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் சில முரடர்களால் அபகரித்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறான் என்ற முக்கியமான செய்தி வெளியானதிலிருந்து மேலும் சில தினங்கள் கழிவதற்குள் அவனை பற்றிய வரலாறு முழுவதும் அவசியம் தெரிந்து போய்விடும் என்ற நம்பிக்கை வேலாயுதம் பிள்ளை முதலிய எல்லோரது மனத்திலும் தோன்றிவிட்டது. ஆகவே அவர்களது தெய்வ பக்தியும் உருக்கமும் பூஜையின் சிரத்தையும் முன்னிலும் 10,000 மடங்கு அதிகரித்தன. அதுவும் அன்றி அதுகாரும் தமது சொற்படி நடந்து வந்த மகா உத்தம குணங்கள் வாய்ந்த சற்புத்திரனான கந்தசாமி அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவ்வாறு புதுமையாக நடந்து கொண்டது வேலாயுதம் பிள்ளை அவரது மனைவியார் ஆகிய இருவரது மனத்திலும் அபாரமான வியப்பை உண்டாக்கியது. ஆயினும் தாங்கள் பார்த்த வரையில் மனோன்மணியம்மாள் சகலமான உத்தம லட்சணங்களும் பொருந்தி மிருதுத்தன்மையை வடிவெடுத்ததோ என்னும்படி இருக்கின்றாள். ஆதலால் கந்தசாமி அவளை கண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே போயிருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டனர். ஆனாலும் தாம் கூடிய விரைவில் கோபாலசாமியுடன் பேசி அவர்கள் மாறுவேஷத்துடன் மனோன்மணியம்மாளிடம் வருவதற்கு முன் அவர்கள் இருவருக்குள் நடந்த யோசனைகளை விவரமாய் அறிய வேண்டும் என்று நினைத்து அந்த நினைவை கண்ணப்பாவிடம் தெரிவித்தனர். அவன் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் வைத்தியசாலைக்கு போய் கோபாலசாமியை கண்டு அவனுடன் பேசிவிட்டு திரும்பி வந்து கந்தசாமிக்கும் கோபாலசாமிக்கும் முதலில் கடற்கரையில் நடந்த சம்பாஷணையின் விவரத்தை கூறினான். தன்னோடு பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவிற்கு வரும்படி கண்ணப்பா கோபாலசாமியை அழைத்தான். ஆனாலும் அவன் பட்டாபிராம பிள்ளை, மனோன்மணியம்மாள் முதலியோருக்கு முன்னால் வருவதற்கு வெட்கம் அடைந்தவனாய் அங்கே வர மறுத்து வைத்தியசாலையை விட்டு கோமளேஸ்வரன் பேட்டையிலிருந்த தனது பழைய ஜாகைக்கு போய்விட்டான். ஆகவே நாம் முன்னர் கூறியபடி கந்தசாமியின் வரலாற்றில் சிறிதளவு வேலாயுத பிள்ளை முதலியோருக்கு தெரிந்தது. ஆனாலும் அவன் எப்படிப்பட்ட துஷ்டர்களிடம் அகப்பட்டு கொண்டானோ, அவர்கள் அவனை உயிருடன் வைத்திருக்கிறார்களோ அல்லது அவனது உயிருக்கு ஏதேனும் ஹானி செய்துவிட்டார்களோ, அவன் திரும்பி வருவானோ என்பது போன்ற மகா துன்பகரமான சந்தேகங்கள் எல்லாம் அவர்களது மனத்தில் தோன்றி அவர்களை நரக வேதனைக்கு ஒப்பிடத்தக்க அபாரமான சஞ்சல கடலில் ஆழ்த்தியபடி இருந்து வந்தன. அத்தகைய மனநிலைமையில் அவர்களது சிவபூஜை 3வது தினமாகிய திங்கட்கிழமையோடு முடிவடைந்தது. அந்த சமயத்தில் முதல் நாளைய ரயிலில் மன்னார்குடியிலிருந்து புறப்பட்ட சுந்தரம் பிள்ளை, அவரது மனைவி சிவக்கொழுந்தம்மாள், தக்க பெரிய மனிதர்களான இன்னும் சுமார் 45 விருந்தினர் ஆகிய எல்லோரும் ஆவலும் துயரமும் கொண்டு
திங்கட்கிழமை காலையில் பட்டாபிராம பிள்ளையின் பங்களாவை அடைந்த பரிதாபகரமான காட்சி கல்லையும் கரைய செய்யத்தக்கதாயிருந்தது. ஐயோ, தங்களுக்கு இப்பேற்பட்ட கோலமும் வரவேண்டுமா என்று ஓலமிட்டு கோவென கதறி அழுது கொண்டு உள்ளே நுழைந்த அத்தனை ஜனங்களும் வேலாயுதம் பிள்ளை முதலியோர் எவ்வித அங்கஹீனமும் அடையாமல் சௌக்கியமாயிருக்கிறார்கள் என்றும் சமாச்சார பத்திரிகையில் வெளியானது தப்பான வரலாறு என்றும் தெரிந்து கொள்ளவே அவர்கள் எல்லோரும் அந்த எதிர்பாராத சந்தோஷ செய்தியினால் ஏற்பட்ட ஆனந்த பெருக்கையும் தமது மனோமேய்களின் பூரிப்பையும் தாங்க மாட்டாதவர்களாய் கதறி அழுது ஆனந்த பாஷ்பம் சொரிந்தனர். வேலாயுதம் பிள்ளை முதலியோருக்கு மகா விபரீதமான அங்கஹீனம் நடந்துவிட்டதென்பதை கேட்ட முதல் அந்த விருந்தினர் கந்தசாமி காணாமல் போன விஷயத்தை அவ்வளவாக பாராட்டாது பிரயாணம் செய்து வந்தனர். வேலாயுதம் பிள்ளை முதலியோருக்கு என்றைக்கும் மாறாத களங்கம் ஏற்பட்டு விட்டதே என்ற நினைவும் பெருந்துயரமுமே அவர்களது மனத்தை முற்றிலும் கவர்ந்து கொண்டிருந்தமையால் அவர்கள் கந்தசாமியை குறித்து கவலைப்படுவதையே விட்டு இருந்தனர். ஆயினும் வேலாயுதம் பிள்ளை முதலியோர் சேமமாக இருக்கின்றனர் என்பதை கண்ட பிறகே அவர்களது பதைப்பதைப்பும் ஆவேசமும் தனிவடைந்தன. அவர்களது மனத்தில் கந்தசாமி காணாமல் போனதை பற்றிய நினைவும் கவலையும் தோன்ற ஆரம்பித்தன. கந்தசாமி பெண் வேஷம் தரித்து மனோன்மணியம்மாளை பார்க்க வந்தான் என்ற விஷயத்தை தமது வாயால் வெளியிட வேலாயுதம் பிள்ளை லஜ்ஜையடைந்தார். ஆகையால் அவன் அப்போதும் காணவில்லை என்றும் அதை கருதியே தாம் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சிவக்கொழுந்து அம்மாள் முதலியோர் முறையே திரிபுர சுந்தரி அம்மாளையும் வடிவாம்பாளையும் ஆசையோடு கட்டி தழுவினர். கந்தசாமி காணாமல் போன விவரம் முழுவதையும் அவர்கள் திரிபுர சுந்தரி அம்மாளிடம் தெரிந்து கொண்டு அதை குறித்து மிகுந்த விசனம் அடைந்ததன்றி எப்படியும் தெய்வத்தின் கருணையால் கந்தசாமி கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்து விடுவான் என்று அந்த அம்மாளுக்கு ஆறுதல் கூறினர். ஆண் பெண் பாலாரான அத்தனை விருந்தினர்களும் தாம் எதிர்பாரா வகையில் தமது பங்களாவிற்கு வந்ததை பற்றி கலெக்டர் பட்டாபிராம பிள்ளை அளவற்ற மனவெழ்ச்சியும் பூரிப்பும் அடைந்து அந்தரங்க அன்போடும் உவப்போடும் அவர்கள் எல்லோரையும் உபசரித்து வரவேற்றார். கண்ணப்பாவையும் தனிமையில் அழைத்து வந்திருந்த விருந்தாளிகள் எல்லோருக்கும் ராஜ உபச்சாரம் செய்து கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார். அதுவும் அன்றி வந்திருந்த விருந்தினர் இன்னார் என்பதையும் பட்டாபிராம பிள்ளை கேட்டுணர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரோடும் நேரில் பேசி பரிச்சயம் செய்து கொண்டார். பெருத்த மிராஸ்தார்களும் கோட்டீஸ்வரர்களும் வர்த்தகர்களுமான அத்தனை விருந்தாளிகளும் வேலாயுதம் பிள்ளையின் நெருங்கிய பந்துக்கள் என்பதையும் அவர்கள் எல்லோரும் அந்த அபாய செய்தியை கேட்டு சகியாதவர்களாய் தொலைதூரத்தில் உள்ள மன்னார்குடியிலிருந்து உடனே புறப்பட்டு சென்னப்பட்டணத்திற்கு வந்ததையும் கண்டு தமது புதிய சம்பந்தியான வேலாயுதம் பிள்ளையின் மேம்பாடும் கண்ணியமும் அவரிடம் மற்றவர் வைத்திருந்த மதிப்பும் இவ்வளவென்று சொல்லி முடியாதென்று பட்டாபிராம பிள்ளை உணர்ந்து கொண்டார். அதுபோலவே வந்திருந்த விருந்தாளிகள் அனைவரும் பட்டாபிராம பிள்ளையின் மேம்பாடுகளையும் இனிய குணங்களையும் அவரது அபார சம்பத்தையும் பெருத்த செல்வாக்கையும் கண்டு கட்டில் அடங்கா பெருங்களிப்பும் ஆனந்தமும் அடைந்தனர். கந்தசாமி பெண் வேஷம் தரித்து வந்து முரடர்களால் அபகரிக்கப்பட்டு போனதையெல்லாம் விருந்தினர்கள் கண்ணப்பாவினிடம் தனிமையில் தெரிந்து கொண்டனர். ஆதலால் அதை குறித்து அவர்கள் மிகுந்த வியப்பும் விசனமும் அடைந்தவர்களாய் காணப்பட்டு அன்றைய தினம் நடந்த 3வது நாள் பூஜையில் கலந்து கொண்டு முந்தைய தினங்களில் நடந்ததை விட அது பன்மடங்கு சோபிக்கும்படி செய்தனர். அன்றைய தினமாவது வேலாயுதம் பிள்ளை தங்களோடு உட்கார்ந்து அவசியம் பந்தி போஜனம் செய்ய வேண்டும் என்று சுந்தரம் பிள்ளை முதலியோர் வருந்தி வேண்டிக் கொள்ள அதை அசட்டை செய்ய மாட்டாதவராய் வேலாயுதம் பிள்ளை அன்றைய தினம் இரவில் சொற்பமாக போஜனம் செய்து கொண்டார். எல்லோரும் உட்கார்ந்து தாம்பூலம் தரித்து கொண்டபடி மேலே நடக்க வேண்டியதை குறித்து ஆலோசனை செய்ய தொடங்கினர். இந்த ராஜதானியில் உள்ள போலீசார் எல்லோரும் கந்தசாமியை கண்டுபிடிப்பதற்கு தம்மால் இயன்ற வரையில் முயன்று பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தாம் போய் தேடுவதற்கு ஓர் இடமும் பாக்கியில்லை என்றும் பட்டாபிராம பிள்ளை கூறியதை கேட்ட மற்ற எல்லோரும் வாட்டமும் கவலையும் கலக்கமும் அடைந்தவர்களாய் அப்படியே ஊமைகள் போல உட்கார்ந்திருந்தனர். அப்போது சுந்தரம் பிள்ளை மற்றவர்களை பார்த்து, நம்முடைய கந்தசாமியை அந்த கும்பகோணத்தார்கள்தான் கொண்டு போயிருக்க வேண்டும் என தோன்றுகிறது. பையனுடைய ஜாதகத்தை நாங்கள் இதற்கு முன் ஒரு தடவை பார்த்தோம். அவன் எவ்வித நோய் நொடியுமின்றி பூரண ஆயுசாக இருப்பான் என்று ஜோசியர் நிச்சயமாக சொன்னார்.
ஆகையால் நம்முடைய எதிரிகள் அவனுடைய உடம்பில் ஒட்டிய தூசுக்கு கூட ஒரு கெடுதலும் செய்ய முடியாது என்பதை நாம் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளலாம். அதே துஷ்டர்கள் ஆதியில் என் பெண்ணை குழந்தை பருவத்திலேயே அபகரித்து கொண்டு போனார்களே, அவர்களுடைய கருத்து எள்ள அளவாவது பலித்ததா? 15-16 வருஷ காலமாய் அவர்கள் அரும்பாடுபட்டு அந்த பெண்ணை வளர்த்து முடிவில் அதை அதற்கு உரியவர்களிடம் ஒப்புவிக்கும்படி நேர்ந்ததல்லவா? அப்படியேதான் இப்போதும் அவர்களுடைய சதி ஆலோசனை எதிர்மறையான பலனைத்தான் தரப்போகிறது. இப்போது கிரக பேதத்தால் கால பலன் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கிறது. அதற்கு ஒரு சாந்தியாக நாம் தெய்வ பூஜையை நிரம்பும் பக்தி ஸ்ரத்தையோடு அதிக விமர்சையாய் நடத்த வேண்டுவதொன்றே போதுமானது. அதோடு ஏழைகளுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் முதலியவைகளை நாம் ஏராளமாக வழங்க வேண்டும். கல்யாண பெண்ணுக்கும் இப்போது கால பலன் சரியாக இராதென்றே தோன்றுகிறது. நாம் கடவுளை ஸ்தோத்திரம் செய்வதோடு நம்மிடம் தானம் பெறும் ஆயிரக்கணக்கான ஜனங்களும் நமக்காக பகவானை ஸ்தோத்திரம் செய்தால் அப்போதாவது கடவுளின் மனம் கனியாதா? அத்தனை ஜனங்களில் புண்ணிய ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை பலன் தராமல் ஒரு நாளும் வீணாகாது. போலீசார் மனித பிரயத்தனங்களை செய்யட்டும், நாம் தெய்வ பிரார்த்தனையை நடத்துவோம். நாளைய தினம் முதல் நம்முடைய பிள்ளையாண்டான் அகப்படுகிற தினம் வரையில் இந்த பூஜை, தான தர்மம் முதலியவற்றையெல்லாம் நடத்தும் திருப்பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 10,000 ரூபாய் வீதமாவது செலவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அண்ணா, இந்த என்னுடைய அவாவை நான் நிறைவேற்றி வைக்க உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேலாயுதம் பிள்ளையை நோக்கி கூறினார். அதை கேட்ட வேலாயுதம் பிள்ளை மறுமொழி கூறுவதற்கு முன் மற்ற சில விருந்தினரும் உடனே பேசத் தொடங்கி, எங்களுடைய அபிப்பிராயமும் அதே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் எல்லா தினங்களிலும் சுந்தரம் பிள்ளை அவர்கள் பண செலவு செய்வதென்றால் அது இவ்விடம் கூடியுள்ள மற்ற தனவந்தர்களுடைய மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளைய மண்டகப்படியை ஒவ்வொருவர் நடத்த வேண்டும் என்று அண்ணன் அனுமதிக்க வேண்டும் என்று நிரம்பவும் வணக்கமாக கூறினார். உடனே வேலாயுதம் பிள்ளை மகிழ்ச்சியோடு பேசத் தொடங்கி, இப்போது முக்கியமாக நாம் தெய்வ பூஜை, அதித்தி பூஜை ஆகிய காரியங்களை நடத்த வேண்டும் என்பதை பற்றி எல்லோரும் ஒரே மனசாய் இருக்கிறோம். அப்படியே அதை நடத்துவோம். பண செலவு செய்வதை பற்றி இப்போது நாம் ஏன் வாத தர்க்கங்கள் செய்ய வேண்டும்? யார் பணம் போட்டால் என்ன? எல்லோரிடத்திலும் இருக்கும் சொத்தும் கடவுளுடைய உடைமை. கடவுளுக்கும் தான தர்மங்களுக்கும் பண செலவு செய்வதற்கு ஒரு வரம்பும் உண்டா? அதை செய்கிறவர்களை தடுப்பது போன்ற மகா பாதகமான காரியம் வேறு எதுவும் இல்லை. ஆகையால் யார் யாருக்கு பிரியமோ அவர்கள் செலவு செய்யலாம். அதோடு என் கர்மவினை தொலைய நானும் என்னால் இயன்ற வரையில் செலவு செய்கிறேன். எல்லோரும் சேர்ந்து இந்த காரியத்தை அமோகமாக நடத்தி வைப்போம். ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து பல தினங்கள் வரையில் இவ்விடத்திலிருந்து இந்த காரியங்களை செய்வது நம்முடைய சம்பந்தி பிள்ளைக்கு நிரம்பும் சிரமமாகவும் அசௌகரியமாகவும் இருக்கும் என்பது நிச்சயம். ஆகவே நாம் கோமலேஸ்வரன் பேட்டையில் உள்ள என்னுடைய கிரகத்திற்கு போய்விடுவதே உசிதமாக தோன்றுகிறது என்றார். அதை கேட்ட பட்டாபிராம பிள்ளையின் கண்கள் கலங்கின. அவரது முகம் வாட்டமடைந்தது. அவர் வேலாயுதம் பிள்ளையை நோக்கி நிரம்பவும் மரியாதையாகவும் வணக்கமாகவும் பேசத் தொடங்கி, அண்ணா, தங்களைப் போலவும் தங்கள் பந்துக்களைப் போலவும் உள்ள புண்ணிய ஆத்மாக்களின் தரிசனமும் சகவாசமும் நான் எத்தனை ஜென்மங்களில் தவம் செய்தாலும் எனக்கு கிடைக்குமா? இதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக அல்லவா மதித்து அப்படியே பூரித்து போயிருக்கிறேன். அதுவுமன்றி அது யாருடைய காரியம்? என் செல்வ மருமக பிள்ளை காணாமல் போயிருப்பதை கருதி செய்யப்படும் இந்த புண்ணிய காரியம் முழுவதையும் செய்து வைக்க முக்கியமாக நான் தானே கடமைப்பட்டவன். ஆகையால் தாங்களாவது மற்றவராவது எள்ளளவும் கிளேசம் என்பதை கொள்ளாமல் எத்தனை வருஷ காலமானாலும் இவ்விடத்திலேயே இருந்து இந்த காரியத்தை நடத்தலாம். இந்த பங்களாவையும் என் சொத்துக்களையும் ஆழ் மாகாணங்களையும் என்னையும் நான் இந்த நிமிஷம் முதல் தங்கள் வசம் ஒப்புவித்து விட்டேன். தங்கள் பிரியப்படி நடந்து கொள்ளலாம் என்று நிரம்பவும் உருக்கமாக மொழிந்தார். முடிவாக சுந்தரம் பிள்ளை புன்சிரிப்போடு பேசத் தொடங்கி, நாங்கள் வருஷ கணக்கில் இங்கே இருக்க வேண்டும் என்று நம்முடைய புதிய சம்பந்தி பிள்ளை சொன்னது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குகிறதென்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அது மிகுந்த விசனத்தை தருகிறது. அடுத்த நிமிஷத்தில் நம்முடைய பிள்ளையாண்டான் வந்துவிட வேண்டும் என்றும் நம்முடைய பூஜை சமாப்தி அடைய வேண்டும் என்றும் எல்லோரும் அவரவர்கள் இருப்பிடத்தை அடைய வேண்டும் என்றும் நாம் எல்லோரும்
கடவுளிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்றார். அதன் பிறகு வேலாயுதம் பிள்ளையும் மற்றவர்களும் கலந்து பேசி காணாமல் போயிருக்கும் கந்தசாமி அகப்படுகிற வரையில் எல்லோரும் அவ்விடத்திலேயே இருப்பதென்றும் சிவ பூஜை, தான தர்மம் முதலியவற்றை ஒவ்வொரு நாளும் அபரிமிதமாய் செய்வதென்றும் கந்தசாமி வந்தவுடன் நிச்சயதார்த்தம், கல்யாணம் ஆகிய எல்லா சடங்குகளையும் நிறைவேற்றிக் கொண்டே ஊருக்கு திரும்புவதென்றும் தீர்மானித்துக் கொண்டு அதற்காக வேண்டிய காரியங்களையெல்லாம் அப்போதிருந்தே செய்யத் தொடங்கினார்கள். அவர்களது நிலைமை அங்கனம் இருக்க பெண் விருந்தினர் யாவரும் தங்கள் போஜனத்தை முடித்துக் கொண்ட பின்னர் கந்தசாமிக்கு கட்டுவதாய் வரிக்கப்பட்டிருந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற அவாவினால் தூண்டப்பட்டு அதை திரிபுர சுந்தரி அம்மாளிடம் வெளியிட அந்த அம்மாள் அந்த செய்தியை முன்னாகவே மனோன்மணி அம்மாளுக்கு அறிவித்துவிட்டு எல்லோரையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு மனோன்மணி அம்மாள் இருந்த விடுதியை அடைந்தாள். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.